வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசர் வந்து அவங்களோட பிரெடேட்டர் சீரிஸில் ஒரு புது கேமிங் லேப்டாப் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசர் Predator Helios 500. ஸோ நம்ம வந்து ஏசர் Predator Helios 300 பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல லேப்டாப், சூப்பரான ஒரு கேமிங் லேப்டாப்னே சொல்லலாம். ஸோ இது வந்து அதோட பிக்கர் பிரதர்னே சொல்லலாம், டிசைன்லேயும் சரி ஸ்பெக்ஸ்லையும் சரி. ஸோ அடுத்த டிசைன் பற்றி பார்த்தீங்கன்னா, நார்மலான ஏசர் Predatorோட அந்த ரெட் அண்ட் பிளாக் கேமிங் ஸ்கீமாக இல்லாமல் இந்த வாட்டி வந்து நமக்கு ப்ளூ கலர் கேமிங் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறது கொஞ்சம் புதுசாக இருக்குது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லேப்டாப் வந்து கொஞ்சம் வெயிட்டான லேப்டாப்னே சொல்லலாம். ஏன்னா இந்த வாட்டி 17.3 இன்ச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1080 இருக்குது, 4K இருக்குது, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூடவே வந்து 2 USB Type A போர்ட்ஸ், ஸோ 2 USB Type C போர்ட்ஸ், ஸோ ரெண்டுமே வந்து தண்டர்போல்ட் போர்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் உங்களால் வந்து எக்ஸ்டர்னல் ஜிபி வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து 2 ஸ்க்ரீன் இருக்குது. ஒன்று வந்து 1080p, இன்னொன்று வந்து 4K பேனல். ஸோ அதில் வந்து 1080p ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான எல்லா லேப்டாப்லேயுமே வந்து 60 Hz தான் இருக்கும். ஸோ 60 Hzக்கும் 144 Hzக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமிங்கோட ஸ்மூத்னஸ் தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை அந்த கேம் பிளே வந்து 144 Hzல விளையாண்டா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் கேம் விளையாடுறதுக்கு. இது கூடவே உங்களுக்கு G-Sync, FreeSync இந்த மாதிரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ G-Sync அப்படின்னா என்னன்னா வந்து நீங்கள் வந்து கேம் விளையாண்டே இருக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் டீரிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து G-Sync யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான கேம் பிளேக்காக தான். ஸோ அடுத்தோட ஸ்பெக்ஸ், ஸோ லேட்டஸ்டான கோர் i9 6 கோர்ஸ் 12 threads ப்ராசஸர், 16GB RAM, 64GB வரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். nvidia GTX 1070 8GB கொடுத்துருப்பாங்க. அது கூடவே 1TB ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் 256GB SSD கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் ரொம்ப சூப்பரான ஸ்பெக்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேமிங் மட்டும் இல்லாமல் நார்மலான வீடியோ எடிட்டிங், வீடியோ ரெண்டரிங் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது கூடவே நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2TB ஹார்ட் டிஸ்க் ப்ளஸ் 512GB SSD இருக்கிற மாதிரி. அது கூடவே வந்து i7 8th gen ப்ராசஸர். ஸோ இது மாதிரி பேஸ் மாடலும் இருக்குது, அதே போல் ஹையர் மாடலும் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான். ஸோ அடுத்தோட ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 2,50,000 rupees. ஸோ கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும், ஏன்னா வந்து ஸ்பெக்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ Acer Predator Helios 300 ப்ரைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1,80,000 rupees. பட் ஆனால் அதோட ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இதோட ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனால வந்து ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நான் வந்து எல்லா லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கூடவே இன்னொரு மாடலும் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் AMD சிப்செட்டோட, அதாவது யாரெல்லாம் வந்து AMD லவ்வர்ஸோ அவங்களுக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் AMD சிப்செட், அதாவது AMD Ryzen 7 ப்ராசஸர், அதே போல் AMD RX Vega 56 GPU கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் AMDயோட ப்ராசஸர், AMDயோட GPU தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இதேவோட ஸ்பெக்ஸ் தான். ஸோ மற்றபடி ப்ரைஸ் எல்லாமே சேம், டிசைன் எல்லாமே சேம். அந்த ப்ராசஸர் GPU மட்டும் நமக்கு AMD கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து கம்பேரிசன் போகிறேன், நீங்களே பாருங்கள். Acer Predator Helios 500, Acer Predator Helios 300. ஸோ ரெண்டுத்துக்கும் என்னென்ன ஸ்பெக்ஸ் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.